ஹாய் அன்பர்களே! இது உங்கள் காதல் டைரி. நட்புடன் காதலா ஸ்டோரியில எபிசோடு 5 இன்னைக்கு பார்க்க போறோம். போன எபிசோட்ல கடைசியா டாரத்தியும் சித்ராவும் ட்ரிப் முடிச்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த கதையை நான் சித்ரா கண்ணோட்டம் மூலியமா சொல்லப் போறேன். ட்ரிப்பு போயிட்டு அந்த டயர்ட்னஸ்ல நல்லா தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எங்க அம்மா சொன்னாங்க, "ஏய், உனக்கு 2 வாட்டி டாரதி ஃபோன் பண்ணியிருக்கா, என்னன்ட்டு கேளு" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் அவளுக்கு கால் பண்ணேன். ஒரே ரிங்ல ஃபோன் எடுத்துட்டா. நான் கேட்டேன், "ஏய், என்னாச்சு? கால் பண்ணியிருந்த? எனக்கு செம்ம டயர்டா இருந்துச்சு. அதான் நல்லா தூங்கிட்டேன். இப்பதான் நான் எந்திரிச்சேன்" அப்படின்னு சொன்னேன். அவ அதுக்கு, "சரி சரி பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லு, ஏன் கால் பண்ண?" மறுபடியும் கேட்டேன். அவ எதுவுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு, "நீ வாங்கின சாக்லேட் என்கிட்ட தான் இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன்." நான் சொன்னேன், "அது உனக்கு தான் வாங்கினது. நீயே வச்சுக்கோ. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு." அவளும், "ஓ ஆமால்ல, சாரி நான் மறந்துட்டேன்." நான் சொன்னேன், "பரவாயில்ல விடு. சரி இப்போ சொல்லு, நீ எதுக்கு உண்மையிலே கால் பண்ண?" அவ ஆப்போசிட் சைடில் சிரிச்சிட்டு இருந்தா. எனக்கு அது நல்லா கேட்டுச்சு. அவ பதிலுக்கு, "ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொன்னா. "சும்மா இழுத்தடிக்காத, என்ன ஆச்சு சொல்லு" அப்படின்னு சொன்னேன். "இல்ல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் கால் பண்ணேன்னு" சொன்னா. அவ அந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது. இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் என்ன மிஸ் பண்றேன்னு சொன்னா. நானும் பதிலுக்கு ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே எங்களால் ரொம்ப நேரம் பேச முடியல. ஏன்னா பேலன்ஸ் கம்மியாயிடும், வீட்டில் செம்ம திட்டு விழும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் கிடையாது. அப்போல்லாம் 50 ருபீஸ் பேக், 10 ருபீஸ் பேக் தான். 2 டேஸ் கழிச்சு நான் ஸ்கூலுக்கு போனேன். மார்னிங் எப்பயும் போல் அசம்பிளி நடந்துச்சு. ஆனால் அங்கே வந்து புதுசாக 5 டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க, ஒரே யூனிஃபார்ம் போட்டு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க வந்து ட்ரைனிங் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, 2 months இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு பிரின்ஸிபல் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணார். இன்டர்வலில் நாங்கள் டூரில் வாங்கின சாக்லேட்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் கேங்கில் ஒரு 3 பேர் வரலை. அவங்களுக்குலாம் கொடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நாங்கள் எல்லாத்தையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்டர்வல் முடிஞ்சு எங்களுக்கு இங்கிலீஷ் பீரியட் மிஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க கிளாஸ்லலாம் நான், ஜெனிஷா, டாரத்திலாம் அப்படியே ரொம்ப அட்டென்டிவாக கவனிப்போம். அவங்க கிராமரில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணோன்னா அப்படி சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அன்னைக்கு அவங்க கூட ஒரு ட்ரைனிங் மிஸ் வந்தாங்க. அவங்க கையில் சார்ட்டு, பெரிய போர்டு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க, "இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ், இந்த சாப்டர் இவங்க தான் எடுக்க போகிறாங்க. ஒழுங்காக லிசன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்சில் வந்து உக்காந்துட்டாங்க. நான், டாரதி, ஜெனிஷா 3 பேரும் இப்படி தள்ளி வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து உக்காந்துட்டோம். அவங்க எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அட்டென்டிவாக கவனிக்கணும். பேசக்கூட முடியாது. நாங்கள் அவங்க பீரியடில் பேச முடியலன்னா நோட்டில் வந்து எழுதி பேசிப்போம். இப்போ அது கூட சான்ஸ் இல்லை. ட்ரைனிங் டீச்சர் அந்த போர்டெல்லாம் வச்சு நல்லா அப்படியே விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளாஸே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்ஸிபல் வந்து இங்கிலீஷ் மிஸ்ஸை கூப்பிட்டுருக்காங்க போல். அதனால அவங்க ஆஃபீஸ் ரூம் போயிட்டாங்க. அப்போ தான் ட்ரைனிங் மிஸ்ஸு லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, அவங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா எப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டாங்க. நாங்களும் சொன்னோம், அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க கிளாஸில் யார்கிட்ட வேணால் கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் வந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. பீரியட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் பீரியட் லாங்குவேஜ் பீரியட். ஜெனிஷாவும் டாரத்தியும் ஹிந்தி கிளாஸ் போயிடுவாங்க. நான் தமிழ் எடுத்தேன். அப்போ தான் டாரத்தியே என்னமோ ஒரு மாதிரி பார்த்தா, போகணுமா ஹிந்தி கிளாஸ்க்கு அப்படின்ற மாதிரி. நானும் போய் தானே ஆகணும் அப்படின்னு கண்ணாலே சொன்னேன். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துச்சு. அப்போ தான் ஜெனிஷா டாரத்தியும் சொன்னாங்க, ஹிந்தி கிளாஸ்லேயும் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மிஸ் போட்டிருந்தாங்க. அவங்க எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, அவங்க கூட எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் வந்து ஒரு கிளாஸ்லேயும்
யாராச்சும் ட்ரைனிங் டீச்சரை போட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எங்களுக்கு ஒரு பீரியடுக்கு மிஸ் வரல. அதனால சப்ஸ்டியூட்டுக்கு 2 ட்ரைனிங் டீச்சரை போட்டு விட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இங்கிலீஷ் பீரியட்ல வந்த ஒரு டீச்சரும், ஜெனிஷா டாரத்தி ஹிந்தி கிளாஸ்ல வந்த ஒரு டீச்சரும் இருந்தாங்க. ஜெனிஷா டாரத்திக்கு ஹிந்தி கிளாஸ்ல வந்த டீச்சர் நல்ல பழக்கம். இங்கிலீஷ் பீரியட் அப்போ வந்தவங்க எங்களுக்கும் நல்ல பழக்கம். ஸோ அவங்க 2 பேரும் வந்து எங்க கூட நல்லா ஜாலியா மிங்கிள் ஆயிட்டாங்க. அவங்க வந்து கையில ஃபோன் வச்சிருந்தாங்க. எங்ககிட்ட குடுத்து வச்சுக்கோங்க, நான் போகும்போது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க சும்மா இருந்தோமா, அவங்க ஃபோனு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு. சைலண்ட்ல தான் இருந்தது. ஜெனிஷா சும்மா இல்லாம அத எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா. நாங்க அந்த மாரி பண்ணிட்டு இருக்கத அவங்க பார்த்துட்டாங்க. பட் எதுவும் அவங்க பெருசா எடுத்துக்கல. அவங்க வந்து சொன்னாங்க, "அது என் ஃபியான்ஸே தான் டெக்ஸ்ட் பண்றது" அப்படின்னு. நாங்க வந்து அவங்க லவ் ஸ்டோரிய பத்தி கேட்டோம். அவங்க வந்து இப்போ இல்ல, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னாங்க. கிளாஸ்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பீரியடும் முடிஞ்சிருச்சு. இன்டர்வல் பிரேக் அப்போ நான் அவங்க கூட பேசிட்டே ஸ்டெப்ஸ்ல வழியா நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க சரி வாங்க எங்க ரூமுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரூம் வந்து வேற பில்டிங்ல இருக்கு. எங்க பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்ல இருந்துச்சு. அங்க வந்து அவங்க மட்டும் தான் அங்க இருப்பாங்க. மத்தபடி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சரின்னு நாங்க சரி கூப்பிடுறாங்களே ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் அங்க. அங்க போய் அவங்க எங்களுக்கு சம்சா வாங்கி குடுத்தாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு இங்கிலீஷ் மிஸ் ஃபோன் குடுத்தாங்க. அதுல வந்து நாங்க ஆங்ரி பேர்ட் கேம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த 10 நிமிஷம் இன்டர்வல் பிரேக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்ளோ ஜாலியா வைபா இருந்துச்சு அங்க. நாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டும் லஞ்ச் பிரேக்ல அங்க போனோம். அங்க போம்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4 டீச்சர்ஸ் இருந்தாங்க. அவங்களையும் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. சொல்லப்போனா நாங்க 3 பேரும் அங்க ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டோம். எல்லா டீச்சர்ஸ் கூடயும் வந்து ஜாலியா பேசுறது, கேஷுவலா பிஹேவ் பண்றது. அங்க சில டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ட்ரெய்னிங்க்கு வந்தாங்க. சில பேர் சப்ஸ்டிட்யூட்க்கு வந்தாங்க. நாங்க வந்து இதே ஒரு ரொட்டீனா வச்சுக்கிட்டோம். எப்பலாம் பிரேக் கிடைக்குதோ அப்பலாம் அங்க போய் உட்காந்துப்போம். சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்துச்சு. அப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல. அது ஜாலியா இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு ட்ரெய்னிங் டீச்சர்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் டே. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்க அவங்க கிளாஸ் ரூமுக்கு போனோம். அங்க போய் அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அவங்க எங்களுக்கு நெறைய சாக்லேட்ஸு, பிஸ்கெட்டு என்னென்ன சாப்பிட்ற ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் எங்களுக்கு குடுத்தாங்க. பத்தாததுக்கு ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கேமரா வச்சிருந்தாங்க. கேமராலயும் நெறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸ்கூல் மெமரீஸ்ல வந்து ஃபோட்டோஸுன்றது கொஞ்சம் ரேர் தான். எனக்கு வந்து அந்த ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். ஏன்னா மெமரீஸ்க்கு அந்த ஃபோட்டோஸ் இருக்குன்ட்டு. இப்படியே இந்த 2 மாசம் ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் கிளாஸ்ல டீச் பண்ணாங்களோ, அத வச்சு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. நானும், டாரத்தி, ஜெனிஷா முடிஞ்ச அளவுக்கு படிச்சோம். ஆனா வந்து அப்பப்ப அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம்ல, அதனால சரியா படிக்கல. டெஸ்ட் வச்சாங்க. ஒரு சில கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சரே தெரியல. ட்ரைனிங் டீச்சர் தான் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அது அவங்க சப்ஜெக்ட்டே கிடையாது. அந்த டெஸ்ட் நடக்கிறப்போ சப்ஜெக்ட் எடுத்த ஒரு டீச்சரும், அவங்க ஃப்ரெண்டும் அங்க இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஆன்சர்ஸ்லாம் எழுதுறதுக்கு. அவங்க அந்த சப்ஜெக்ட் எடுக்கல. பட்டு இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு கிளாஸ் எடுக்கும்போது அத கவனிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டெஸ்ட்டெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க ட்ரெய்னிங் முடிச்சுட்டு ஸ்கூல் விட்டு போறதா சொன்னாங்க. அத கேட்டதும் எனக்கும், ஜெனிஷா, டாரத்திக்குலாம் ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 மந்த்ஸ் வந்து அவங்க கூட நாங்க ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டோம். லஞ்ச் பிரேக் வந்ததும் அவங்க கிளாஸ்க்கு நாங்க போனோம். அப்போதான் அவங்க கிட்ட சொன்னோம். இந்த மாரி உங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல இந்த 2 மந்த்ஸ் இப்படி ஃபாஸ்ட்டா போயிடும்னு. அப்படின்னு நெறைய பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெய்னிங் பீரியட் மட்டும் 2 கிளாஸும் வந்து கம்பைன் பண்ணி ஒண்ணா உட்கார வைப்பாங்க. அந்த கேப்ல தான் நானும், ஜெனிஷா, டாரத்தியும் வந்து ஒரே பெஞ்ச்ல உட்கார்ற மாரி சிச்சுவேஷன் கிடைச்சது. இப்போ இந்த ட்ரெய்னிங் ஸ்டாஃப்ஸ் போனக்கப்புறம் எங்களுக்கு ஒரே கிளாஸ்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது.
கொஞ்ச நாள்ல அவங்க ஸ்கூல் விட்டு போற டைம் வந்துச்சு. லாஸ்ட் டே அப்போ எங்களுக்கு சாட்டர்டே ஹாஃப் ஒர்க்கிங் டே வச்சிருந்தாங்க. ஸோ ஜெனிஷா என்ன பண்ணா, எல்லா ஸ்டாஃபையும் வந்து அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தா. ஸோ அதனால நானும் டாரத்தியும் எங்க வீட்ல சொல்லி ஜெனிஷா வீட்டுக்கு போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில ஸ்டேஜ்ல பிரின்சிபல் ட்ரைனிங் டீச்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ட்ரைனிங் டீச்சர்ஸ் எல்லாருமே கேஎஃப்சியில் பர்கர், சிக்கன் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரிக்கு 20 புக்ஸ் கொடுத்தாங்க. இன்டர்வலில் நான், ஜெனிஷா, டாரத்தி அந்த கிளாஸ் ரூமுக்கு போனோம். எங்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. அங்கே ஒரு சில டீச்சர்ஸ் கிட்ட நாங்கள் க்ளோஸாக பேசியிருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு அவங்களும் வந்து எங்கள் கூட ஜாலியாக பேசினாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேஎஃப்சி பர்கரில் எங்கள் 3 பேருக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் டைம்லலாம் நல்லா மேகமூட்டத்தோட சாரல் அடிச்சிட்டு இருந்தது. இன்டர்வல் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் கிளாஸ்க்கு போயிட்டோம். அந்த 2 பீரியட் எப்போ முடியும்னு எனக்கு இருந்துச்சு. ஒரு வழியாக பெல் அடிச்சுது. நான், ஜெனிஷா, டாரத்தி டக்குன்னு ஆப்போசிட் பில்டிங்க்கு போனோம். பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. மரம்லாம் அப்படியே ஆடிட்டு இருந்துச்சு. அவ்வளோ காற்று அடிச்சுது. நாங்கள் எப்படியோ ஓடி போய் கிளாஸ் ரூம் போயிட்டோம். அங்கே எல்லா டீச்சர்ஸ் கூடயும் நாங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சுல, அதனால் நாங்கள் அவங்க எல்லாரையும் அக்கான்னு தான் கூப்பிட்டோம், மிஸ்ஸுன்னு கூப்பிடல. ஜெனிஷா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கொடை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தானே போய் சாப்பிட போகிறோம், அதனால் அவள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போய் ரெடியாகிறேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மா கொடை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவள் வீடு ஸ்கூல்லேருந்து 2 மினிட்ஸ் வாக் தான். அவங்க அம்மா கேட்டுக்கிட்ட வந்ததும் இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுத்தாங்கள, அந்த அக்கா ஃபோனுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சரின்னு நான் போயிட்டு வரேன், நீங்கள் வந்து அவங்கள என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பிட்டா. ட்ரைனிங் ஸ்டாஃப் எல்லாரையும் பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. நானும் டாரத்தையும் அங்கே போய் வெயிட் பண்ணுறதா தான் பிளான். பட்டு மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதுனால எங்களை வர வேணாம், அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. எல்லா டீச்சர்ஸும் பிரின்சிபல் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஸ்கூலில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்க்கு யாருமே வரமாட்டாங்க. நானும் டாரத்தையும் அந்த கிளாஸ் ரூமில் தனியாக இருந்தோம். வெளியில் ஜோராக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அட மழை பெஞ்சது. அந்த சத்தம் கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அது கொஞ்சம் பெரிய கிளாஸ் ரூம், 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நானும் டாரத்தையும் போய் லாஸ்ட்டில் இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் உள்ள வரணுன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் தான் வர முடியும். அதுவும் இல்லாமல் அப்போ பெருசாக யாரும் வரமாட்டாங்க. அவன் இருந்தாலும் போய் ஒரு டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா. நான் என்ன நினச்சேன்னா, எப்படியும் இங்கேருந்து கிளம்ப போகிறோம், நம்ம தான் வந்து விண்டோஸ் டோர்லாம் க்ளோஸ் பண்ணணும், ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது அவள் ஏன் க்ளோஸ் பண்ணான்னு. அவள் அப்படியே மெதுவாக என் பக்கத்தில் நடந்து வந்தா. அவள் அப்படி நடந்து வரவும் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. நீ இப்போ ஏன் என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வர, கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை அவள் காதில் கூட வாங்கலை. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வந்துட்டே இருந்தா. நான் பயந்து அப்படியே பின்னாடி போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே செவுத்துக்கிட்ட போய் முட்டிக்கிட்டேன். அவள் டக்குன்னு என் கோட்டை பிடிச்சி அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு இழுத்தா என்ன. நான் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவகிட்ட அப்படியே ஸ்டம்பிள் ஆனேன். அப்படியே என்னை இழுத்து பிடிச்சி ஒரு டைட் ஹக் பண்ணான். வெளியில் அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அங்கே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். எனக்கு பிடிச்ச பர்சன் என் பக்கத்தில். அப்படி அந்த சுச்சுவேஷனில் அது எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே இல்லை. அவள் அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என் நெத்தியில், என் கண்ணில், என் கன்னத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. நான் சுத்தமாக எதிர்பார்க்கல
அப்படி பண்ணுவான்னு. பதிலுக்கு நானும் அவள் கன்னத்துல முத்தம் கொடுத்தேன். டக்குன்னு என்னை பார்த்து, ஓ மேடமுக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சா. ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொன்னேன். நாங்கள் இப்படியே அந்த நிமிஷத்தில் எங்களே மறந்து நின்றுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் ட்ரைனிங் ஸ்டாஃப்லாம் பேசிட்டு வர சத்தம் கேட்டுச்சு. அவள் அதை கேட்டதும் என்னை விட்டு வேலைக்கு போனான். என்னோட மைண்டு அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு ப்ராசஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மழை நிற்கிற வரைக்கும். கொஞ்ச நேரத்தில் தூறல் மட்டும்தான் போட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து ஜெனிஷா வீட்டுக்கு போனோம். போன உடனே அவங்க அம்மா எங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் ட்ரைனிங் எடுத்தாங்கள்ல, அவங்க கூட தான் நான் ரொம்ப க்ளோஸ். அவங்க கூட தான் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க லவ் ஸ்டோரியெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொந்த ஊர் மதுரை. அவங்க ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, எப்படி இந்த மேரேஜ் ஒர்க் ஆச்சு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மணி 4 ஆச்சு. எல்லோரும் கிளம்புற டைம் வந்துருச்சு. அங்கே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் அழுதுட்டாங்க. எங்களுக்கே அவங்க அழுவதை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் டாரத்தியும் எங்கள் அப்பா வந்ததும் அவளை வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்தேன். அப்போது டாரத்தி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஐ மிஸ் யூ ஸோ மச்னு இருந்துச்சு. அதை பார்த்ததும் என் மூஞ்சில் அப்படியே ஒரு சிரிப்பு. பதிலுக்கு நானும் ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். மண்டே மார்னிங் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். அப்போது நான், ஜெனிஷா, டாரத்தி அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டாரத்தி என்னையே வச்ச கனவாங்க பார்த்துட்டு இருந்தா. நானும் அவகிட்ட சைகை காட்டுறேன், என்னையே பார்க்காத அப்படி திரும்புன்னு. அவள் கேட்கவே இல்லை. இன்டர்வெல்ல என் கேங் எல்லோரும் கேன்டீன் போக பிளான் பண்ணோம். டாரத்தி மட்டும் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நீ என் கூட வான்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா. அவள் என் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனான். இழுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூம் எங்களுக்கு 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. சின்ன பசங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் 6th-லேருந்து 12th ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஆனால் அங்கே வந்து வெறும் மொட்டை மாடியாக தான் இருக்கும். இவன் என்ன பண்ணா, என்னை அந்த ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸில் என்னை கூட்டிகிட்டு போனான். நான் சொன்னேன், என்ன ஏன்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ரெஸ்ட் ரூம் வருது தானே சொன்னேன், போயிட்டு வா நம்ம கேன்டீன் போகலான்னு சொன்னேன். அவள் டக்குன்னு அவள் கையை என் வாயில் வச்சு கம்முன்னு இரு, எதுவும் பேசாது அப்படின்னு சொன்னான். யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு என்னோட நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தா. என் கண்ணை பார்த்து, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் இல்லைன்னு நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரியும் டாரத்தி அப்படின்னு சொன்னேன். அவள் அதுக்கு, சும்மா பொய் சொல்லாத, அவங்க கேன்டீன் கூப்பிட்டதும் நீ தான் போனேன், என் கூட தனியாக பேசணும்னு உனக்கு தோணவே இல்லை பார்த்தியா. அதுக்கு நான் சிரித்தேன். எங்களால் ரொம்ப நேரம் அங்கே நின்று பேச முடியல, அதனால் அங்கேருந்து கிளம்பி கேன்டீன் போயிட்டோம். இவ்வளோ நாளாக இன்டர்வல் லஞ்ச் பிரேக்கில் இங்கிலீஷ் பீரியட் அப்போது நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே அந்த சான்ஸ் கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து ஆசிரமமில் ட்ரெஸ்ஸஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ்க்காக கொடுக்கறதுக்கு எங்களை சிங்கிங்க்கு கூப்பிட்டாங்க. இதுதான் சான்ஸுன்னு என் கேங் எல்லோரும் அதில் பேர் கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. நானும் டாரத்தியும் அதில் இருந்தோம். எங்களுக்கு அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. லஞ்ச் பிரேக் அப்புறம் வர பீரியடில் நாங்கள் ஒரு 4 days ப்ராக்டிஸ் பண்ணோம் சிங்கிங்காக. அடுத்த நாள் நாங்கள் வந்து ஆசிரமம் போனோம். எங்களை ஸ்கூல் வேனில் தான் கூட்டிகிட்டு போனாங்க.
அதில் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு சீட்டில் நான், டாரதி, சாந்தினி, கயலக்கா 4 பேர் இருந்தோம். எனக்கும் டாரதிக்கும் தெரியும் சாந்தினிக்கு கயலக்கா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. சாந்தினி கயலக்கா கூட பேசும்போது வளைஞ்சிட்டே பேசிகிட்டு இருந்தா. அதை பார்த்து நானும் டாரதியும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். அவள் ஒரு ஸ்டேஜில் கடுப்பாகி, நீ வந்த வேலையை பாரு, அப்புறம் என்னை பேச வைக்காதன்னு சொன்னான். நானும் சரி 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 நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டான். டாரதி என் மடியில் தான் உட்காந்துட்டு வந்தா. ஏன்னா கொஞ்சம் இடம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. நாங்கள் ஆசிரமம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர், அதுக்கப்புறம் சிங்கிங்கு. நாங்கள் பாடிட்டு அங்கே உட்காந்துட்டோம். எனக்கு டாரதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் இயர் 10th எங்களுக்கு சீக்கிரமாக ஆனுவல் எக்ஸாம் வச்சிட்டாங்க. அதனால மோஸ்ட்டாக எங்களுக்கு லிபரலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எதுவும் கவனிக்கல. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு 9th A and B 2 கிளாஸு கம்பைன் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. சொல்லவா வேணும், என் கூட தான் டாரதி உட்காந்துட்டு இருந்தா. இந்த நாளுக்காக தான் நானும் அவளும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்னதான் ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு சைடு கடுப்பாக இருந்தாலும், பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது ஜாலியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி டாரதி கூட இருந்தது. ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இப்படி தான் கிளாஸஸாக போயிட்டு இருந்துச்சு. ஏப்ரல் லாஸ்ட் அப்போ தான் கடைசி கிளாஸு. அன்னைக்கு ஹாஃப் டே வச்சிட்டாங்க. பாரதி என்னை அவள் வீட்டுக்கு கூப்பிட்டா. நான் எங்கள் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி அவள் வீட்டுக்கு போனேன். ஸ்கூல்லேருந்து நடந்தே போனேன். ஸ்கூல்லேருந்து அவள் வீடு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நான் அதுதான் அவள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனது. அவள் வீட்டுக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி வலது காலை எடுத்து வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னான். அவள் அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அவள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தா. நானும் அவளும் லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னை அப்படி கவனிச்சுக்கிட்டா அவள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான், அவங்க பாட்டி, அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தோம். அவள் அங்கேருந்து எனக்கு கண்ணில் சைகை காட்டிகிட்டே இருந்தான், வா ரூமுக்கு போகலாம் ரூமுக்கு போகலான்னு. நான் சொன்னேன் எல்லாரும் இருக்காங்க வேண்டாம் நான் டிவி பார்க்கறேன்னு சொன்னேன். அவள் எங்கே நான் சொல்கிறத கேட்க போறா. அவள் சொன்னான், சரி நீங்கள் டிவி பாருங்க, நானும் சித்ராவும் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னான். அவங்க எதுவுமே கண்டுக்கல. நானும் அவளும் அவள் ரூமுக்கு போனோம். அவள் எனக்கு அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ, அவள் ஃபேமிலி கூட எங்கெல்லாம் போனா அதெல்லாம் காட்டி அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸை என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்களே அறியாமல் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ நெருக்கமாக உட்காந்துட்டு இருந்தோம் பக்கத்து பக்கத்தில். நான் மெல்லமாக அவகிட்ட போய் அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அவள் கூச்சத்தில் செல்லமாக என்னை தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் என்னோட மடியில் அவள் தலையை வச்சு படுத்துட்டு இருந்தா. நாங்கள் 2 பேரும் அப்படியே மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தோம். டைம் செக் பண்ணோம். மணி அப்போது 4:30 ஆச்சு. உங்கள் வீட்டிலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போக வந்துடுவாங்க, அதனால் நான் உனக்கு காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். நான் அவளை பிடிச்சி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொன்னேன். அவளும் சரி ஓகே, ஒரு 5 minutes தான், அதுக்கப்புறம் நான் ஏஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். பேசிகிட்டு இருக்கும்போது அவள் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்கலான்னு நான் கீழே குனிஞ்சேன். அவள் அதே டைம் பார்த்து எந்திரிக்கணுன்ட்டு எந்திரிச்சா. தவறுதலாக நெத்தியில் கொடுக்க வேண்டிய முத்தத்தை அவளோட உதட்டு மேலே கொடுத்துட்டேன். அந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு, பயம் எடுத்துக்கிச்சு. என்ன நடந்துச்சுன்னு என்னோட பிரெயின் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள அவள் கையை வச்சு என் ஷோல்டரை தள்ளி அங்கேருந்து எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு அப்படியே என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தா. எங்களுக்கு அந்த செகண்ட், அந்த நிமிஷத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச கூட பார்த்துக்க முடியல. நான் அவகிட்ட ஹே டாரதி, நான் உன்னோட நெத்தியில் தான் அப்படின்னு நான் சொல்ல வரதுக்குள்ள அவள் டக்குன்னு என்னை நிறுத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். நாங்கள் ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பேசலை, அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். டைமில் கரெக்டாக எங்கள் அம்மா வந்து கீழே ஆர்ன் அடிச்சு நின்றுட்டு இருந்தாங்க.
நான் நான் கிளம்புறேன். எனக்கு காஃபி வேணான்னு சொன்னேன். அவ இல்ல இரு குடிச்சிட்டு போன்னு சொன்னா. எனக்கு அங்க இருக்கவே முடியல. ஏன்னா, என்ன நடந்துச்சு? அத எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு எனக்கும் தெரியல, அவளுக்கும் தெரியல. அவ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஸ்டாப் பண்ணல. அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டா. அவங்க பாட்டிகிட்டயும், அவங்க அம்மாகிட்டயும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் அன்புடன் காதல் டைரி.